வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ், திருப்பூர் மாவட்டம். போலீஸ் காவலர்கள் மேல யாருமே எப்பயுமே தாக்குதல் நடத்தாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சமீபத்தில் சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல அதை பார்க்கறதுக்காக நம்மளுடைய காவலர் ஒருத்தர் வர்றாரு. அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க அங்க இருக்கிற வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க. அப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, அவங்க 33 பேரையுமே கைது பண்ணி அவங்க மேல 5 வழக்குகளின் கீழ் அவங்க கைது செய்யறாங்க. ஏன் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு காவலர்கள் கண்டிப்பா விசாரணை நடத்துவாங்க. அவங்க விசாரணை நடத்தினாதான் ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டு போக முடியும். அப்ப அந்த விசாரணைக்கு வரும்போது நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தப்பு செஞ்சிருந்ததுக்கான தண்டனை குறைவா கூட இருக்கலாம். பட் நீங்க ஒரு காவலர் மேல ஒரு நடவடிக்கை அதாவது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்காம தேவையில்லாம அவங்க மேல நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா உங்க மேல இன்னும் சிவியரா தான் நடக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு சரிவர நடந்துக்குங்க. தவறா நடந்துக்கிட்டா அதுக்கு நீங்க கண்டிப்பா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நன்றி.